ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பரத் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய காளிதாஸ் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். காளிதாஸ் 2 இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். பரத், சங்கீதா, பிரகாஷ்ராஜ், கிஷோர், பவானிஸ்ரீ, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். 2018 வந்த காளிதாஸ் படத்தோட சீக்குவலாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இதுக்காக பாகம் பார்த்தா தான் ரெண்டாவது பாகம் புரியுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பாகத்தில் இருக்கக்கூடிய ஹீரோக்கான கேரக்டரை மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது பாகத்தில். இதனால் பாகம் பார்க்கலனாலும் ரெண்டாவது பாகம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க இந்த ரெண்டாவது பாகத்துக்கான கதை என்னன்னு பார்க்கலாம். சென்னையில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4 வயசு குழந்தை ஒன்று காணாமல் போகுது. இதேமாரி அப்பார்ட்மெண்ட்டு வெளியே இருக்கக்கூடிய சிட்டியில் சில கொலைகளெல்லாம் நடக்குது. இந்த கேஸை விசாரிக்க இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பரத் வராரு. அவரோட மேல அதிகாரியாக பவானிஸ்ரீ வராங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, வெளியே நடக்கிற கொலைக்கெல்லாம் யார் காரணம், இதையெல்லாம் செய்கிறது யாருன்னு சொல்கிற படம் தான் காளிதாஸ் 2. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக வில்லனுக்கான கேரக்டர் ரைட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கதையில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. படத்தில் 3 ட்விஸ்ட் வரும், 3மே நல்லாவே இருந்தது. முக்கியமாக கிளைமேக்ஸில் வர 2 ட்விஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம். கதைக்கு தேவையில்லாத சில சீனும் படத்தில் இருக்குது. மற்றபடி குறை சொல்ல படத்தில் எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு நல்ல ஒர்த்தான படம் தான். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.